ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் ராதா வீட்டிலேருந்து கிளம்புன வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாதி ராதா வீட்டிலேருந்து கிளம்புன வீடியோவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதுக்காக அங்கே போனேன், என்ன விஷயத்துக்காக நான் அங்கே போனேன் அப்படின்றதையும் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வாங்க, ஃபஸ்ட்டு நான் எப்படி வந்தேன்றதை வீடியோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் அங்கே எதுக்கு போனேன் அப்படின்றதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். குளிச்சுட்டு வந்தாச்சு. அம்மா வந்து டீ போட்டுட்டு இருக்காங்க. இப்போ தான் பாத்திரத்தெல்லாம் கழுவி கொடுத்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் ரெடி ஆகணும். இதுக்கப்புறம் வந்து அம்மா தோசை ஊற்றுவாங்க. டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தோசை ஊற்றுவாங்க. அரியுமே ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. நாங்கள் ரெடி ஆகிறோம் வீட்டுக்கு கிளம்புறதுக்காக. அவ்வளோதான், வந்தாச்சு. அம்மாவை பார்த்தாச்சு. ஒரு நாள் அம்மா கூட இருந்தாச்சு, ஹாப்பியாக இருந்தது. இப்போ வாங்க அம்மா போய் டீ போடுறதையும் தோசை ஊற்றுறதையும் பார்த்துட்டு வரலாம். வாங்க போகலாம். இது திரும்ப வந்து அம்மா சூடு பண்ணுறாங்க. இது வந்து அரிக்காக மாவு வந்து அரைச்சி போட்டு இருந்தாங்க. ஓகே, அம்மா டீ போட்டோம், நம்ம போகலாம். இங்கே வந்து தம்பி படுத்துட்டு இருக்கான். மழை, சரியான மழைங்க. வெண்டைக்காய் செடி பார்த்திங்களா எவ்வளோ பெருசு வளர்ந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் செடி. வரேன் சாமி. புதினா அப்பா வந்து காலையிலே கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாரு. பார்த்தீங்களா மிளகாய் செடி. இந்த பக்கம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து போட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம போயிட்டு ரெடி ஆகலாம். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்னும் நான் கிளம்பல. டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பும் போது பார்க்கலாம். சரிங்களா? ஒன்று கம்மி பண்ணு. அம்மா வந்து தோசை, அதுக்கப்புறம் பொட்டுள்ள உருளைக்கிழங்கு குழம்புங்க. சரிங்களா? சாப்பிட போகிறோம். வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். எத்திக்கு କେଇଟା ମାକୁ ଦି ଜଣ ଯାକ ଖାଇବ ପେଟେକିରି ଖାଇଲେ ପରେ ଘର ଗଲେ ଯାଇକି କଲେ ଖାଇବୁ ନା କେମିତି? ଖାଇଦିଅ. சரி, சாப்பிட்டு பார்க்குறோங்க. ତப்பு ଯିବା ନା? ଯିବା ନା? ଜଗଦୀଶ, ଏ ଜଗଦୀଶ, ମୁଁ ଯାଇଛନ୍ତି. ହଁ, ଏଇଟା କ'ଣ? ମୁଁ କିଛି ନାହିଁ. वा பாய் கவுனும். ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்பிட்டேன். இங்கே பாருங்கள், அங்கே உள்ளே வந்து அம்மா ஜெகதீஷே எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, அரியும். இப்போ நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. மணி ஆகுது, வாங்க போடலாம். ஜெகதீஷ், ଆମ ଘରକୁ ଯିବା ନା? ହଁ, பஸ் ஸ்டாண்டு கிளம்பி போயாச்சு. போய்கிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஏறிட்டு பார்க்கலாம். சரிங்களா? சாலணும். கோவிலில் பூஜை பண்ணுறாருங்க, அதனால் அப்பா கிட்ட சொல்லிட்டு போயிடலாங்க. बापा मु आसची. हाँ हाँ வந்துருச்சுங்க. பஸ்ஸில் ஏறிட்டோம் நான் நிறையும். இப்போ தான் வந்தது. கரெக்டாக மணி 8:30. பஸ் வந்துருச்சுட்டு நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆமாம், நான் போகிறது இப்போ போகிறது பஸ்ஸில் தான் போகிறேன். அதனால் நம்ம இங்கேருந்து போயிட்டு பஸ்ஸில் போகிறப்போ பார்க்கலாம். சரிங்களா? அங்கே போயிட்டு. ஓகே, பாய். உட்காந்துட்டோம் பஸ்ஸில், ஏசி பஸ்ஸில். கரெக்டாக இப்போ மணி 11:30 ஆகுது. எத்தனை மணிக்கு போய் சேரும்னு தெரியல. உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது. என்னன்னே ஒன்றும் புரியல. ஒரு வழியாக
வழியாக பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸு மட்டும் வாங்கி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. மாசா ஒன்று வாங்கினா, அரிக்கு ஒரு ஜூஸ் இப்போ வாங்கினேன், வாழைப்பழம் வாங்கியிருக்கேன். மீதி ஸ்நாக்ஸ் என்ன வாங்கினேன்றதை வீட்டுக்கு போய் காமிக்கிறேன். சரி, ஓகே, பாய். வீட்டுக்கு போயிட்டு இறங்கிட்டு எத்தனை மணிக்கு இறங்குறேன் அப்படின்றத பார்க்கலாம். பாய். சரி, வந்து பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு வந்து நான் ஜூஸ் கொடுக்கவே இல்லை, ஏன்னா ஏசின்றதுனால வந்து நான் கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த உப்புக்கல்ல பாக்கெட் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, இதை எடுத்து கொடுத்து நான் ஒன்று அரி ஒன்று சாப்பிட்டுட்டே வந்தோம். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த ஏசிக்கு அதுக்கும் ஒத்துக்கவே இல்லை, ஃபீவர் ஆகிடுச்சு அரிக்கு. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ஆட்டோக்காருக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன், அவங்களும் வந்துட்டாங்க. பாருங்கள், அரி அந்த ஜூஸை கையிலேயே தூக்கி வச்சுட்டு இருந்தான். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. கரெக்டாக நான் வீட்டுக்கு வரும்போது மணி 2:10. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எப்படி வந்தேன் அப்படின்றத. இப்போ நான் எதுக்கு அங்கே போனேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் ப்ரூஃபாகவே காமிச்சிடுறேன். பட் நான் அப்படி வந்து உங்ககிட்ட காமிக்கல அப்படின்னா அதுவும் நீங்கள் பொய் அப்படின்னு சொல்லுவீங்க. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இதுக்குள்ளே இருக்கிறது மொத்தமும் என்னுடைய பொருளுங்க. அதுக்கப்புறம் வந்து அரியோடைய செயினு, அரியோடைய ப்ரேஸ்லைட்டு. நான் வந்து போன வாட்டி நான் மாமா அரி எல்லாம் போயிருந்தோம் பார்த்தீங்களா, அப்போவே வந்து நான் இதை வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதனால தான் வந்து இப்போ நான் இதை எடுக்கிறதுக்காகவும் என்னுடைய ப்ளவுஸுங்க மொத்தமும் எடுக்கிறதுக்காகவும் போயிருந்தேன். நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, ராதாக்கும் அவங்க மாமியாருக்கும் சண்டை, நீங்கள் எதுக்கு போனீங்க அப்படின்றத கேட்டிங்க. நான் ஒரே வார்த்தை கேட்குறேன், ராதாக்கும் அவங்க மாமியாருக்கும் தானே சண்டை, எனக்கும் அவங்க மாமியாருக்கும் சண்டை இல்லைல்ல, எனக்கும் ராதாக்கும் சண்டை இல்லை. அப்புறம் எப்படி என்னை போவாத நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் எதுக்கு போனீங்கன்னு கேட்குறீங்கன்றது எனக்கு புரியல. இன்னொரு விஷயம், நான் காரணம் இல்லாமல் போகல, ஓகேங்களா? இது வந்து இருங்க, இன்னும் இருக்குது லைனிங் ஜாக்கெட்டுங்க. நீங்கள் பாருங்கள், இருங்க நான் உங்களுக்கு மொத்தமாகவே எடுத்து கீழே வச்சுட்டே காட்டுறேன். இது எல்லாமே என்னுடைய ஜாக்கெட்டுங்க, சரிங்களா? பார்த்துக்கோங்க, இது எல்லாமே என்னுடைய ஜாக்கெட்டுங்க மொத்தமும், ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய ப்ளவுஸுங்க. இந்த ப்ளவுஸுங்க வந்து ராதா வந்து தைக்கிறதுக்காக இங்கே என் வீட்டுக்கு வந்திருந்தா பார்த்தீங்களா, அப்போ வந்து தைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தா. ஒரு 4 ஜாக்கெட்டுங்க மட்டும் தைச்சி கொடுத்துருந்தா. அப்போ வந்து ராதா வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கும்போது அரியோடைய ட்ரெஸ்ஸுங்க, என்னுடைய நைட்டி எல்லாமே நான் வச்சுட்டு வந்துட்டேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட வந்து எனக்கு ஜாக்கெட்டுக்கு தைக்கிறதுக்காக தான் வந்து இதுவும் இந்த ஜாக்கெட்டும் நான் இங்கே வாங்கி கொடுத்து அனுப்பிச்ச ஜாக்கெட்டுங்க, சரிங்களா? அதுக்காக வந்து அவள் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருந்தா தைக்கிறதுக்காக. பட் அவளால் தைக்க முடியல. நான் சென்னைக்கு போகிறப்போ ஒரு 3 ஜாக்கெட் தைச்சி கொடுத்துருந்தா. அதுக்கப்புறம் அப்போ 5 ஜாக்கெட்டு கட் பண்ணதில் 3 ஜாக்கெட் தைச்சி கொடுத்துட்டேன். மீதி இந்த 2 ஜாக்கெட் வந்து தைக்காமல் அப்படியே வச்சுருந்தா. இப்போ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜாக்கெட்டும் லைனிங் ஜாக்கெட்டும் வந்து அவள் தைச்சி கொடுத்துருந்தா எனக்கு, ஓகேங்களா? ஆனால் ஊருக்கு போகிறதுக்கு நாள் வந்து அவள் என்கிட்ட என்ன சொன்னான்னா, அக்கா நான் எல்லாத்தையும் பார்சல் பண்ணி வச்சுட்டேன், அட்ரஸ் அனுப்பு, நான் உனக்கு கொரியர் போட்டுடுறேன்னு சொல்லியிருந்தா. அதே மாதிரி கொரியரும் போட்டுட்டா. அவள் கொரியர் ஆஃபீஸ்க்கும் எடுத்துகிட்டு போயிட்டா அன்னைக்கு. ஆனால் அங்கே என்ன ப்ராப்ளம்னு தெரியல, சர்வே ப்ராப்ளமா என்ன அப்படின்றது தெரியல. ஆனால் போடாமல் ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டா. மறுநாள் வெள்ளிக்கிழமை வந்து அவள் ஊருக்கு கிளம்பிட்டா. ஊருக்கு கிளம்புனதுனால அவளால் பார்சல் போட முடியல. பார்சலை அங்கேயே இது கிட்டத்தட்ட பேக்கிங் பண்ணி 18-20 நாளாக வந்து பேக்கிங் பண்ணி அப்படியே இருந்தது. என்ன ராதா என்ன சொன்னான்னா, அக்கா அது போடுறதுக்கு ஆள் இல்லை, தயவு செஞ்சு நீயே போய் எடுத்துக்கோ அப்படின்னதுனால நான் மாமா கிட்ட கேட்டேன். மாமா என்னை போய் எடுத்துக்கோன்றா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு மாமா என்ன சொன்னாங்கன்னா, சரி அவள் எடுத்துக்கோன்றால நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து நான் வந்து ராதா வீட்டுக்கு கிளம்பி போனேன். ராதாவும் சொல்லிட்டா, அக்கா நீ போய் எடுத்துக்கோ, நான் வந்து மாமியார்கிட்ட என்ன சொல்லிடுறேன் அப்படின்ட்டு சொன்னான். என்ன கான்ஃபரன்ஸில் போட்டுட்டு தான் வந்து சொன்னான், இந்த மாதிரி அவங்க வந்து ஜாக்கெட் எடுக்கிறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி வரட்டும் அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய பொருட்கள் இது மொத்தமும், ஓகேங்களா, இது மொத்தமும் என்னுடைய பொருட்கள், இது மொத்தமும் என்னுடைய பொருட்கள். அப்போ நான் வந்து இதெல்லாம் வந்து என்னுடைய பொருள். அப்போ நான் இதெல்லாம் போய் நான் எடுத்துகிட்டு வரக்கூடாதா? நான் தைக்கிறதுக்காக கொடுத்தேன் மொத்தமாக,
சரி தைக்கல, அவள் தமிழ்நாட்டுக்கு போயிட்டா. அப்போ என்னுடைய பொருளுங்களை போய் நான் எடுத்துகிட்டு வரதுக்காக போகக்கூடாதா? பார்சல் போட முடியல, போடுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ நான் போய் எடுத்துகிட்டு வர்றது கரெக்டாக தப்பா? நான் இதை எடுக்கிறதுக்காக தான் போனேன். நீங்கள் உடனே என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் போனீங்க, நீங்கள் ஏன் போனீங்க, நீங்கள் ஏன் போனீங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. நான் ராதா வீட்டுக்கு போனது என்னுடைய பொருட்களை எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் யாரோ சப்ஸ்கிரைபராப்பா, எனக்கு யாருன்னு அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க வந்து ரெயின்போ வளையல் வந்து பெரிய சைஸு என்னுடைய எனக்காகவும் அவங்க வந்து கொடுத்தனுச்சிருக்காங்க. அதையும் நான் அந்த வந்து இதில் வச்சுருக்கேன்க்கா பார்சலில் அப்படின்னு சொல்லி இதை வச்சா. ஓகேங்களா? இது என்னுடைய செயினுங்கெல்லாம் நாங்கள் வச்சுட்டு வந்திருந்தேன் பார்த்தீங்களா, அந்த செயின் மங்களசூத்திரம் எல்லாத்தையுமே வந்து அவள் வந்து இதுக்குள்ளே வச்சுருந்தா. இப்படியே இந்த பாக்ஸுக்குள்ளேயே வச்சுருந்தா. நான் தான் இந்த பாக்ஸ் அங்கே போன அன்னைக்கு, சனிக்கிழமை அன்னைக்கு வெளியே சரியான மழை பெய்யுதுங்க. போன அன்னைக்கு இது எல்லாத்தையுமே பாக்ஸை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் பாக்ஸை கட் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் நான் தான் எனக்கு தேவை என் பொருளுங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் எடுத்து பைக்குள்ளே வச்சுட்டேன். ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நான் 8:30 மணிக்கெல்லாம் அம்மா டீ போட்டு கொடுத்தாங்க. அது எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சாப்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். இதுக்கே அவங்க என்னை இன்னும் 2 நாள் இருந்தாங்க. ஆனால் நான் இல்லை. அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் தப்புன்னு புரிஞ்சுக்கிறீங்க, முழுக்க தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க. இதுக்கு நான் எதுவும் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் நான் அங்கே போனது என்னுடைய பொருட்களை எடுத்துகிட்டு வரதுக்காக தான் போனேன். இவ்வளோதான். உங்களுக்கு நான் எதுக்கு போனேன்ற விளக்கத்தையுமே நான் கொடுத்துட்டேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை மேலும் கொடுங்க. ஓகே பாய். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.